ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னு மட்டும் வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதை பற்றி தான் நான் தான் என்னென்ன நல்ல பாயிண்ட்டு, அதை சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் விலகும் அப்படிங்கிறத மட்டும் நான் தான் வாய்ஸில் பேச போகிறேன். அடுத்து ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட் இருக்குது. இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணான்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்சர் வீடியோ, அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கொய்யாப்பழம் சாப்பிட்னா என்ன நன்மைகள்னு நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணான்னு பார்த்துருவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அடுத்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் மட்டும் ஒரு வீடியோ இருக்குது. ஜஸ்ட்டு நான் தான் வாய்ஸில் பேசியிருப்பேன், அதை பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால வயிற்றில் புண்ணு இருந்தால் குணப்படுத்துகிறோம். அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மலச்சிக்கலுக்கு சிறந்தது. மூணாவதுன்னா சருமம் பொலிவு பெறும், நம்ம ஸ்கின்னெல்லாம் பளபளன்னு இருக்கும். அடுத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, அதை இலைய கூட டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க. அடுத்தது புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும். அடுத்தது இரத்தத்தை சுத்திகரிக்கும், இரத்தத்தை ரொம்ப பியூரிஃபை பண்ணும். அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கும் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால. இதில் விட்டமின் C இருக்குது. இரத்த சோகையையும் குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போல்லாம் ஹைப்ரிடு அது இதுன்னு வந்துடுச்சு. நாட்டு கொய்யாப்பழம் இப்போ நான் படத்தில் காட்டிகிட்டு இருக்கேன். நாட்டு கொய்யாப்பழம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒவ்வொரு இமேஜாக இருக்குது. நான் ஒரு 10 தான் சொல்லியிருக்கேன் என்னென்ன நன்மைகள்னு. இதை விட நிறையாவும் இருக்குது. கொய்யா இலையை காய வச்சு அதில் டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க. நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.